அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், எவரேனும் ஹஜ்ஜி செய்யவோ உம்ரா செய்யவோ அல்லது ஜிஹாத்திற்காகவோ வெளியேறி பிறகு அவர் செல்லும் வழியிலேயே மரணமாகிவிட்டால் அல்லாஹு தாலா அவருக்கு ஜிஹாத்துடைய நன்மையையும் ஹஜ்ஜுடைய நன்மையையும் உம்ராவுடைய நன்மையையும் எழுதிவிடுகிறான். மேலும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நாட்டம் கொண்டவர் எதிர்பாராத வகையில் அதை செய்ய முடியாமல் போய்விட்டாலும் நல்லெண்ணம் கொண்ட காரணத்தினால் அவர் அக்காரியத்தை செய்யாமல் இருந்தும் கூட அக்காரியத்தை செய்தால் எவ்வளவு நன்மையை அடைவாரோ அதை போன்ற நன்மையை அடைந்து கொள்கிறார். மேலும் அல்லாஹ் நாடினால் அதைவிட அதிகமான நன்மையை அளிப்பான். இது எவ்வளவு பெரிய கருணை! ஆனால் ஒரு மனிதர் ஒரு கம்பெனிக்கு வேலை செய்வதற்காக சென்று இடையில் அவர் மரணித்து விட்டால் எந்த முதலாளியேனும் அவர் வேலை செய்ததாக முழு சம்பளத்தை கொடுப்பதை நாம் இவ்வுலகில் காண முடியுமா? அல்லாஹ்வின் கருணைக்கு எல்லையே இல்லை என்பதை இதை போன்ற பல ஹதீஸ்களிலிருந்தும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு மனிதர் நடுராத்திரியில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுவதற்கு எண்ணியிருந்தார். ஆனால் அவரை அறியாமலே அவர் தூங்கிவிட்டார். எனவே அத்தொழுகை அவருக்கு தவறிவிட்டது. எனினும் அவர் நடுராத்திரியில் தஹஜ்ஜத் தொழுதிருந்தால் எவ்வளவு நன்மையை அடைவாரோ அதே போன்ற நன்மையை அவர் அடைந்து கொள்வார். அல்லாஹு அக்பர்.